وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் தொடங்குகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையால் அருளாளனாகிய அல்லாஹ் முஸ்லிம்களாகிய நம் மீது கடமையாக ஆகியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்ற ஒன்றுகூடல் மூலம் இறைவனை தியானிப்பதற்காக இந்த அவனுடைய ஆலயத்தில் இங்கே குழுந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் எல்லாம் வல்ல இறைவனை எல்லா நிலையிலும் அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் உபதேசித்துக் கொள்கிறேன். இதற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கையில பழையன கழிதலும் புதுவென புகுதலும் அவருடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. நேற்று என்பது கடந்து விட்டது, இன்று என்பது தற்போது நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறது, நாளை என்பது நமக்கு நிச்சயம் இல்லாதது. நேற்று 1445 ஹிஜ்ரி முடிந்து 1446வது ஆண்டு துவங்கி 13ஆம் நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய நாட்காட்டியிலே ஒரு நாளை வெறும் தாளாக கழிக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் என்றால் அது வெறும் தாள் அல்ல. நம்முடைய ஆயுளில் ஒரு நாள், அது வெறும் தாள் அல்ல, நம்முடைய ஆயுளில் ஒரு நாள். இதே நாட்களின் தொகுப்பு ஒரு வருடமாக கழியும் பொழுது நம்முடைய ஆயுளில் ஒரு ஆண்டு, ஒரு வயது கழிந்து விடுகிறது. இந்த ஒரு நாளையோ அல்லது ஒரு வாரத்தையோ அல்லது ஒரு நிமிடத்தை ஏனுமோ நம்மால் கடந்து விட்ட ஒன்றை மீண்டும் மீட்டி திருப்பி கொண்டு வந்து நாம் வாழ்ந்துவிட்ட அந்த வாழ்க்கையை, நம்மை விட்டு கடந்து விட்ட அந்த நொடி பொழுதுகளை அல்லது அந்த நேரங்களை சரி செய்து மீண்டும் நம்மால் வாழ முடியும் என்று நாம் ஒரு எண்ணம் வைப்போம் என்றால் நிச்சயமாக நமக்கு அது முடியவே முடியாது. உலகத்தில் மனிதன் அவனுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய செல்வங்கள், பொருளாதாரங்கள்,
இன்ன பிற ஆற்றல்கள் எல்லாவற்றையும் செலவு செய்து தன்னால் ஆன அளவிற்கு மீட்டு கொண்டு வர முடியும் என்று எதை அவன் முயற்சித்தாலும் அவனால் முடியாதது காலமும் ஆரோக்கியமும். காலமும் ஆரோக்கியமும். காலம் என்பது நம்மை விட்டு கடந்து விட்டது என்றால் அது கடந்து விட்டது. ஆனால் கடந்து போன காலங்கள் அனைத்தும் கடந்து விட்டது. எனவே அது எதுவுமே நினைவில் இல்லாதது. அது விஷயத்தில நாம் எதையும் சட்டை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கடந்து விட்டது என்று நாம் இருந்து விடுவோம், என்று இருப்போம் என்று நினைத்தால், அன்பிற்குரியவர்களே, நம்மை போன்ற மிகப்பெரிய கைசேதவான்கள், நம்மை போன்ற மிகப்பெரிய நஷ்டவாளிகள் உலகில் வேறு யாரும் இருக்க முடியாது. காரணம், கடந்து போன அத்தனை காலங்களும் அதில் நிகழ்ந்த அத்தனை நிகழ்வுகளும் இறைவனிடத்திலே எழுதப்பட்டு கேள்விக்காக தயாராக இருக்கிறது. என்ன கழிச்ச நீ, என்ன செஞ்ச, உன்னை அனுப்பி நீ வாழ்ந்த இந்த காலத்துல உன்னுடைய இந்த வாழ்க்கையின் பகுதியில் உன்னுடைய நடவடிக்கைகள் என்ன என்று இறைவன் நம்மில் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக கேள்வி கேட்டு இருக்கிறான். இந்த கேள்விகளில் நான் தப்ப முடியாது, நீங்கள் தப்ப முடியாது. உலகத்திற்கு இறைவனிடத்திலே இருந்து எவர்கள் இறை தூதர்களாக, பாக்கியமிக்க தலைவர்களாக, இந்த சமூகத்திற்கு பொறுப்பாளிகளாக வந்தார்களோ அவர்கள் உட்பட தப்ப முடியாது. வலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வலனஸ்அலன்னல் முர்சலீன். யாரின் பால் நாம் இறை தூதர்களை அனுப்பினோமோ அந்த மக்களையும் நிச்சயமாக நாம் கேட்டே தீர்வோம். அதே போன்று எவர்களை இறை தூதர்களாக அனுப்பினோமோ அவர்களையும் நிச்சயமாக நாம் கேள்விக்குட்படுத்தியே தீர்வோம். அது நாம் விதியாக்கியது என்று இறைவர் சொல்லி காட்டுகிறார். ஆக நம்மிலே யாரும் கடந்து போய்விட்டது காலம், எனவே அது அழிக்கப்பட்டு விட்டது, கிழித்து விட்டாகிவிட்டது. ஒரு பேப்பரை அது எல்லாம் சேர்ந்து ஒரு மாதமாக அச்சடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு மாதமே நீக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், உங்கள் கைகளுக்கு முன்னால் இருக்கும் அந்த காகிதங்கள் அல்லது அந்த நாட்காட்டிகள் அல்லது நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் அந்த டைரி நாட்குறிப்பேட்டில் வேண்டும் என்றால் நாட்கள் கடந்திருக்குமே தவிர நிச்சயமாக நம்மில் யாருடைய கணக்கும் இறைவனிடத்துல கடந்ததல்ல. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்போ நமக்கு தார்மீகமாக சில கடமைகள் இருக்கு இந்த உலகத்துல. கடந்து விட்ட நாட்களை எண்ணி வருத்தப்படாதே, எதிர்காலம் உனக்கு நன்றாக அமையாது என்று நிறைய பேர் சொல்லுவாங்க. உலகத்துல சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாரும் சொல்றது இதைத்தான். நினைச்சதை நடந்ததை நினைச்சு நீங்க வருந்துகிட்டே இருந்தீங்கன்னா நாளை எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களால திட்டமிட முடியாது என்று சொல்வார்கள். அன்பிற்குரியவர்களே, இது சுகபோகிகளுக்காக, உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்களே அவர்களுக்கு இந்த வாசகம் பொருந்தி போகும். ஆனால் இந்த உலகமே எனக்கு கேள்விக்களம்தான், இத்தோடு என் வாழ்க்கை முற்று பெறப் போவதில்லை என்ற நம்பிக்கையில் இருக்கும் விசுவாசிக்கு இது நிச்சயமாக உகந்த வார்த்தைகள் அல்ல. என்ன வார்த்தை உகந்தது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரத் ஹஷ்ருடைய 18வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் விசுவாசி, சுகபோகி இல்லை. நாம் எல்லாரும் இந்த உலகத்துல கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று வாழ வந்தவர்கள் அல்ல. நாம் எல்லோரும் இறைவனை ஏற்றிருக்கிறோம், இறை தூதரை விசுவாசம் கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கைக்கு பிறகு சொர்க்கம் நரகம் என்று இருக்கிறது, அதற்கு முன்னர் விசாரணை என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு முன்னர் பர்சக் என்று ஒன்று இருக்கிறது. இது எல்லாவற்றையும் கடந்துதான் இறைவனை சந்தித்து நாம் சொர்க்கமோ நரகமோ என்பது முடிவாக போகிறது என்ற தீர்க்கமான நம்பிக்கையை, அக்கீதாவை, கொள்கையை கொண்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாம். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், விசுவாசிகளை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அஞ்சுதல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பா, வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளைக்காக, நாளைய தினத்திற்காக ஒவ்வொரு ஆன்மாவும் எதை முற்படுத்தி அனுப்பி வைத்திருக்கிறது என்பதை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். நம்ம எல்லாரும் அந்த நம்பிக்கையில தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு கஷ்டத்தை முஸ்லிம்களாகி நாம எதிர்கொண்டு இருக்கோம். நமக்கு எவ்வளவு பிரச்சனை, நாம எங்க திரும்பினாலும் நமக்கு பல நெருக்கடிகள், சங்கடங்கள்.
சொல்லனா பிரச்சனைகளை நமக்கு கொடுப்பதற்கு நம்மை சூழ உள்ள அரசுகளும் சமூகங்களும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அல்லது நாம் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா சூழல்களும் நமக்கு எதிராக இருக்கிறது. இதுக்கு மத்தியில நாம முஸ்லிமா வாழ்றது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நாளை ஒரு தினம் இருக்கிறது. அன்றைய அந்த நாளைய தினத்திற்கு நாம் இப்பொழுது எதை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை பார்த்துக் கொள்ளட்டும். வத்தக்குல்லாஹ், அல்ல மறுபடியும் சொல்லலாம், அல்லாஹ்க்கு பயந்துக்கோங்க. குர்ஆன் வசனத்துல 2 இடத்துல தக்வா சொன்ன வசனம் இதான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தக்குல்லாஹ். மறுபடியும் அல்லாஹ் சொல்றான், வத்தக்குல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது அனைத்தும் அல்லாஹ்விற்கு நன்றாக தெரியும். நாம் இந்த உலகத்துல வந்த காலம் ரொம்ப சொற்பமான காலம். நம்ம கையில இருக்கக்கூடிய காலம் ரொம்ப சொற்பமான காலம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் தான் நேரத்தை கழிக்கிறதுக்கு அல்லது நாட்களை நகர்த்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. எங்கோ உள்ள செய்தி எங்கோ உடனே கிடைத்து விடுகிறது. நாமும் நினைத்த மாத்திரத்திலே நாம் திட்டமிட்ட பல காரியங்களை இலகுவாக செய்வதற்கான எல்லா சூழலும் உருவாகி இருக்கிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கியாமத் நாளுக்கு நெருக்கமான அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய காலம் சுருங்கி விடும் என்று சொன்ன அடையாளத்திற்குள்ளாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளை காலையில அடைஞ்சதுல இருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ள என்னென்ன வேலை பார்த்தோம் அப்படின்னு நீங்க கணக்கு சுயமா மதிப்பிட்டீங்கன்னா என்ன வேலை பார்த்தோம்னு ஒன்றும் பெருசா தேராது. கொஞ்சம் நியாயமா யோசிச்சு பாருங்க. என்ன சம்பாதிச்சிங்க, எவ்வளவு ஆணு குர்ஆன் ஓதுனீங்க, எவ்வளவு ஆணு திக்ர் செஞ்சீங்க, எவ்வளவு நேரம் அனுமதிக்கப்பட்டு அவங்க மனைவியோட மனம் விட்டு அலாவலாவி பேசுனீங்க, உங்க குழந்தைகளை கொஞ்சத்துக்காக எவ்வளவு நேரம் செலவழிச்சுக்கிட்டீங்க, உங்களுடைய ஆன்மாவிற்காக எதை தேடிக்கிட்டீங்க, உங்களுடைய பௌதீக இந்த உலக வாழ்க்கைக்காக எதை தேடிட்டீங்க அப்படின்னு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா உண்மையிலேயே பெரிய அளவில் எதுவும் செய்ததாக மிஞ்சவே செய்யாது. அந்த நாள் முடிந்திருக்கும். இரவில் நாம் படுக்கைக்கு வந்திருப்போம். ஆனால் மறுநாள் காலை நாம் எழுந்திருக்க மாட்டோமா? மறுநாள் காலை அடுத்த நாள் நிகழ்வுகளை செய்வதற்கு நம் உடலிலே உயிர் இருக்குமா? நாம் அடுத்த காரியத்தை செய்வதற்கு போதிய ஆரோக்கியத்தோடு தான் அன்றைய தினத்தை அடைவோமா இல்லையா என்பதற்கு எந்த நிச்சயமும் இல்லை. ஆனா நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமும் எப்படி இருக்கிறது என்றால் அந்த நாளை, அந்த மறுநாள் பதில் சொல்ல வேண்டிய நாள் என்பதை மறந்ததாகவே நம்முடைய நிலைமை இருக்கிறது. ஆனா நம்முடைய சலஃப்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? நம் யாரை பின்பற்றினால் உண்மையில் நமக்கு நேர்வு கிடைக்குமோ அப்படியான சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? வரலாற்றில் பாருங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ரிவாயத்தை பதிவு செய்கிறார்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து. உமர் பின் கத்தாபுடைய ஃபேமஸான சொல்லு, ரொம்ப பிரபல்யமாக அவர் உலகத்துல பேசுற சொல்லாக மக்கள் எடுத்து கையாள மிக முக்கியமான சொல். என்ன தெரியுமா சொல்றார்? ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. நீங்கள் ஒரு நாளில் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அப்படி கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னர் நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். நீ பாருங்க, யாராவது ஒருத்தர் நம்மள நீ இந்த குற்றம் செஞ்ச, நீ இந்த தவறு செஞ்ச, நீ ஏன் இதை செய்யல சொல்லுவோம். நமக்கு என்ன வருது? நம்ம சொந்த பிள்ளைகள்ட்ட சொல்லும்போது என்ன வருது? நம்ம சொந்த பிள்ளைகள், நாம பெத்தது, நாம சாப்பாடு போடுறது, நாம வளர்க்கிறது, நம்ம வீட்டுல லாப நஷ்டம் அவனுக்கு எல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா? நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நாம சொல்லும் போது அவனுக்கு சட்டுன்னு அதை ஏற்றுக்கொள்ள மனசு வர மாட்டேன், கோபம் வருது. அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறான். நாம் நம்மை சூழ்நிலை எல்லாரையும் அப்படித்தான் பார்க்கிறோம். எல்லாரும் இப்பொழுது ஒரு நன்மையை சொல்லி ஒரு தீமையை தடுத்து சாதாரணமாக வழிகாட்டி விட முடியாது. சட்டென்று ஏற்றுக்கொள்ளும் மனநிலை பிறண்டு, ஏன் நீ எனக்கு சொன்னாய், நீ சொன்னதனால் நான் கேட்க வேண்டுமா என்ற நிலைக்கு நாம் மாறி இருக்கிறோம். இப்ப நீங்க உங்களே கேள்வி கேட்டா உங்களுக்கு முதல்ல ஒரு விட கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நான் செய்வது சரிதானா, செய்வது சரியில்லையா? நான் என்னுடைய மறுமைக்காக நான் தேக்கி வைக்கும் நல்லறங்கள் எனக்கு பலன் தருமா தராதா? உமர் பின் கத்தாப் மிகச்சிறந்த ஆளுமை உலகத்திலே. அவர் அதிகம் தன்னை கேள்வி கேட்டுக் கொண்டவர். தன்னை கேள்வி கேட்டதனாலேயே இந்த உலகத்துல அவரை பார்த்து ஷைத்தான் பயந்தான். உலகத்துல வேற யாரும் பயப்பட வேண்டாம். வேற யாரும் பயப்படணும். நம்ம மனைவி மக்களை நம்மளை பயப்படுறது பெரிய விஷயம். காலத்துல வீட்டுல பெரியவங்க இருந்தா சின்ன பிள்ளைங்க, பெண்கள்,
அடக்கி வாசிக்கக்கூடிய கலாச்சாரம் பழக்கம் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுபட்டுட்டு போகுது. ஏன் எடுபட்டுட்டு போகுது? அடிப்படையில் இந்த சமுதாயம் எப்படி உருவாகி வளர்ந்து வாழ்ந்து வந்ததோ அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. நான் இங்கு மாத்திரம் சொல்லவில்லை, எல்லா தரப்பு சமூகத்துக்கு மத்தியிலும் இது இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பழைய விழுமியங்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர் சொல்கிறார், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. உங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நாள் வர்றதுக்கு முன்னாலே நீங்க உங்களை கேள்வி கேட்டுக்கிடுங்க. இது அவருடைய பிரபல்யமான சொல் மாத்திரமல்ல, தனக்கு கீழே பிராந்திய ஆளுநர்களாக அவர்கள் எல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கு இதை உபதேசமாகவே எழுதி அனுப்பினார் என்று வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது பாருங்க. எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா இப்படி ஒரு வேலையை கவர்னர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஜனாதிபதி செய்திருப்பார் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றார், வஸினு கப்ல அன் தூஸன். உங்களுடைய அறங்கள் நெருக்கப்படுமே ஒரு நாளில், அதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய அறங்களை நெருத்துக் கொள்ளுங்கள். ஏன் நான் இந்த அறிவுரையை சொல்லுகிறேன் தெரியுமா? நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? ஃபஇன்னஹு அஹூன அலைக்கும் ஃபில் ஹிஸாபி கதன். நாளை இறைவன் உங்களை கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு இதுதான் இலகுவானதாக இருக்கும். ஆமாங்க, உண்மையிலே அப்படிதான் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு நாம கணக்கு பார்த்துட்டோம்னா கணக்கு என்ன செய்யாது, சேராது. நம்ம பழைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, நல்ல வார்த்தை, அழகான வார்த்தை, எழுதாத கணக்கு அழுதாலும் தீராது. என்ன நீ என்ன செஞ்ச, எவ்வளவு வந்தது, நீ எவ்வளவு கொடுத்த, எவ்வளவு ஒண்ணு விட்டு வெளியே போச்சு, எழுதி வச்சா, எழுதி வைக்கும் பொழுது அதுக்கு பின்னால என்ன வந்துடும்? எழுதி வச்சாலே அதுக்கு பின்னால என்ன வந்துருங்க? கணக்கு வந்துடும். அதுக்கு பின்னால கணக்கு வந்துடும். எவ்வளவு செலவழிச்சோம், எவ்வளவு உள்ள வந்தது, இந்த ரெண்டையும் பார்க்க நம்ம துவங்கிட்டோம் அப்படின்னாலே வரவு செலவு கணக்காக மாறுகிறது என்றாலே நாம் கணக்கு பார்க்க துவங்கி விட்டோம் என்று பொருள். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய காலை முதல் நம்முடைய இரவு வரையிலும், காலை என்ன செய்தேன், இரவு வரையிலும் என்ன செய்து கொண்டிருந்தேன், நேற்று என்ன செய்தேன், முந்தைய தினம் என்ன செய்தேன், யாருக்கு என்ன செய்தேன், யாரோடு எதை பகிர்ந்து கொண்டேன் அப்படின்னு ஒவ்வொன்றையா கணக்கு பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடலாம். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இப்படியான பேச்சுக்களை பேசலாம், இப்படியான பேச்சுக்களை பேசக்கூடாது, இப்படியானவர்களோடு உறவு கொண்டாடலாம், இப்படியானவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வதே நல்லதில்லை என்ற முடிவு நமக்குள் தெளிவாக வரும். அது வந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நமக்குள் ஒரு தெளிவும் கட்டுப்பாடும் ஒரு சுய புரிதலும் வரும். அதைத்தான் இன்னும் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய அறங்கள் நெருக்கப்பட்டு அது கேள்விக்கு உள்ளாக்கப்படும் நாள்களுக்கு முன்னர் நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க உங்களை கேள்வி கேட்கிறது என்பது நாளைய உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்வது என்று சொல்கிறார். இது என்ன கொஞ்சம் கூட விளக்கமா ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். இன்னைக்கு நம்மள எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை தெரியுமா? இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான் என்னன்னா, 10 ரூபா பைசா வந்துட்டாலும் இந்த 10 ரூபாயை நல்லா அனுபவிக்கணும். எல்லாருக்கும் இருக்குதானே? எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருடைய ஆசை என்னன்னா, நமக்கு எதெல்லாம் பொருளாதாரமாக தேடி சந்தோஷப்பட்டு, சந்தோஷமாக கஷ்டப்பட்டு, சந்தோஷமாக மன விருப்பத்தோடு கஷ்டத்தை தாங்கி கொண்டு சம்பாதித்து கொண்டு வந்தோமோ அது அத்தனையையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். எந்த தவறும் கிடையாது. நம்ம சம்பாதிக்கிறது தான், நாம் சம்பாதிக்கிறது எதற்கு தான்? நாம் அனுபவிப்பதற்குத்தான். யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கா, யாரோ ஒருத்தர் அனுபவிக்கிறதுக்கா நம்ம சம்பாதிப்போம். இன்னைக்கு நிறைய பேருடைய சம்பாதியம் அப்படிதான் மாறி போச்சு. சொன்னாங்க, நீ செலவழிக்கிற செலவுலையே சிறந்தது நீ உங்கையால சம்பாதிச்சனா. அப்பம் பாட்டை விட்டுட்டு போனேன், அதை நான் செலவு செஞ்சேன். இல்ல, நான் செலவு செஞ்சேன் ஏன் சம்பாத்தியத்துலன்னு சொல்றதுன்னு சொன்னாங்க. இப்ப நாமே சம்பாதிக்கிறோம், நாமே செலவு செய்கிறோம், அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சி நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட உச்சஸ்தியா இருக்கும். எப்படி அப்படின்னா, நான் செலவு செய்யணுங்கிறதுக்காக நான் சம்பாதிச்சேன், நான் யாரோ ஒருத்தருக்குள்ளதான் எடுத்துன்னு செலவு செய்யல அப்படின்னு. அப்ப நான் சம்பாதித்தது என்ற கேள்வி நமக்குள்ளே வரும் பொழுது, நான் எதை சம்பாதிச்சேன், நல்லதுல எதை சம்பாதிச்சேன், கெட்டதுல எதை சம்பாதிச்சேன், நல்ல நண்பர்கள் எவ்வளவு பேரை சம்பாதிச்சேன், கெட்ட நண்பர்கள் எவ்வளவு பேரை சம்பாதிச்சேன், இம்மைக்கு விட்டுட்டு மறுமைக்காக எதை சம்பாதிச்சேன் சொல்லுவாங்க, இம்மைக்கு விட்டுட்டு மறுமைக்காக எதை சம்பாதிச்சேன். இப்படி ஒவ்வொன்றையா நாம் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சா நம்முடைய நிலைமை எப்படி ஆகும் தெரியுமா? ஹஸன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் அப்த லா யஸாலு பிகைரின். ஒரு அடிமை நலவிலேயே நல்ல காரியத்திலேயே தொடர்ந்து இருக்கிறான்.
ஒரு அடிமை நல்ல காரியத்திலேயே தொடர்ந்து இருக்கிறான். இன்னைக்கு நம்மள உள்ள சூழல்லாம் நமக்கு சாதகமா இல்லை. நாம எப்போது நன்மையில இருக்கோம்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவங்களுடைய உள்ளத்தை கேட்டுக்கிடுங்க. அவங்களுடைய சுயமா உள்ளத்தை கேட்டுக்கிடுங்க. நாம எல்லா நேரம் நன்மையில் தான் இருக்கிறோமா, நன்மை தான் நம்மை சூழ இருக்கிறதா என்பதை கேட்டு பாருங்க. ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இன்னல் அப்த லா யஸாலு பிகைரின், நன்மையிலேயே ஒரு அடியான் இருந்து கொண்டே இருக்கிறான். எப்ப வரைக்கும் தெரியுமா? மா கான லஹு வாஇதும் மின் நஃப்ஸி, தனக்காக உபதேசம் செய்யும் ஒருவர் இருந்து கொண்டே இருக்கும் காலமெல்லாம். தனக்குள் ஒருவர் உபதேசம் செய்து கொண்டு இருக்கும் காலமெல்லாம். எப்படி? வகானத் முஹாஸபது மின் ஹம்மதி, அவருடைய மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாக தன் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கேள்வி கேட்கக்கூடியவராக மாறிவிடுவார். அப்படி மாறிவிட்ட காலமெல்லாம் அவர் நன்மையில் தான் இருக்கிறார் என்று ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார். பாருங்க, சலஃப்கள் நம்ம சொல்லக்கூடியவங்க வாழ்க்கைய இஸ்லாமோட சேர்த்து படிச்சு புரிஞ்சு வாழ்த்து நமக்கு சொல்லிட்டு போனோம். இது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சூஸ், நமக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சூஸ், அருமையான சாறு. என்ன? நாம் வாழும் காலம் குறைவானது. நாம் நம்மை கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் யாரையோ கேள்வி கேட்டு விடை தெரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். யாரும் நமக்கு விடை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் யாருக்கு விடை சொல்ல வேண்டுமோ அவர்களுக்கு சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் நாம் நம்மை சுயமாக கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை இன்னும் கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பதிய வைக்கிற மாதிரி சொல்றாங்க. பாருங்க, அழகான ஒரு வாசகத்துல சொல்றாங்க, ஹைருக்கும், உங்களில் யார் சிறந்தவர் தெரியுமா? ஹைருக்கும், உங்களில் யார் சிறந்தவர் தெரியுமா? மன் ஃபால உம்ரு, யாருடைய ஆயுள் நீட்டி கொடுக்கப்பட்டதோ அவர் சிறந்தவர். நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும்? இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஆயுள் யாருக்கு நீட்டி கொடுக்கப்பட்டதோ அவர் சிறந்தவர் சொன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன தோணுது? அல்லல்லா, சீக்கிரமா கூப்பிட்டா நல்லா இருக்கும். சொன்ன காலத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படி? ஒரு கபரை ஒரு ஆள் கடந்து போவாரு. அந்த கபரை கடந்து போகும்போது ஒரு நல்ல விசுவாசியுடைய எண்ணம் என்னவா இருக்கும் தெரியுமா? ஐயோ, நான் இந்த ஆளா இருந்திருக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைக்கே போய் சேர்ந்திருக்க கூடாது அப்படின்னு இருக்கும். அப்படிங்கிற காலம் சொன்னாங்க. அந்த காலத்துல தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஹைருக்கும் மன் தால உம்ரு, யாருடைய ஆயுள் நீட்டி தரப்பட்டதோ அவர் உங்களில் சிறந்தவர். சொல்லிட்டு சும்மா இல்ல. ஏன்னா ஆயுள் நீட்டி கொடுக்கப்பட்ட பலரும் இப்படி துவா செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். நாம் இன்னைக்கு செய்ய வேண்டிய துவா என்ன துவா தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அர்தலில் உமூர். இந்த அறுதலின்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல, தெரியுமா? தமிழ்ல இல்ல, அது நம்ம திட்டும்போது பயன்படுத்துவோம். அறுதலி. அந்த வார்த்தை பியூர் அரபி வார்த்தை. அந்த வார்த்தை பியூர் அரபி வார்த்தை. அறுதலி அப்படின்னா அறுதலில் உமர், வயதால் அறுதலில் உமரை அடைந்து விட்டவர் என்று பொருள். அறுதலில் உமர் அப்படின்னா ஆயுளில் வயது முதிர்ந்த காலத்தில் சிறுபிள்ளைத்தனம் திரும்புதல் என்று பொருள். பெரிய ஆளா இருப்பாங்க, வீடுகளை நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப வயசாளி, நல்ல பழத்த பழமா இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன வேலை பார்த்துட்டு இருப்பாங்க? சின்னத்தனமான சின்ன பிள்ளைகள் பார்க்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய சராசரி வயசுல இருக்கக்கூடிய அவங்களை வெறுக்கிற மாதிரியும் எளிசொல் சொல்ற மாதிரியும் அவங்க வேதனையான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறிடுவாங்க. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பிரார்த்தனைகளில் ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அர்தலில் உமூர், இறைவா என்னை அர்தலில் உமூர் வரையிலும் வைத்திருக்காதே, அது திரும்பும் காலம் வரையிலும் நான் இருக்கக்கூடாது. நான் இருந்தா நான் இருக்கிற காலத்துல கண்ணியமா வாழ்ந்துட்டு போயிருக்கணும்னு சொல்லி ஒரு துவா செஞ்சேன்னு சொல்லுறாங்க. பாருங்க, அவருடைய ஆயுள் நீண்டது. ஆனால் ஆயுள் நீண்டதோடு இல்லாமல் அவருடைய அமல் நல்லதாக மாறியது. நீ பாருங்க, 35 வயசுக்காரன் 36 வயசுல மோசமா நடக்க முயற்சி பண்றானே தவிர நல்லவனா மாற முயற்சி பண்ண மாட்டேங்கான். ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஒரு 50 வயசுக்காரன் 51 வயசு அடையும் போது 50 ஆண்டு காலமுடைய வாழ்க்கை எப்படியோ கலைந்து விட்டது. 51வது நல்லா இருக்கட்டும், 1445 முடிஞ்சு போச்சு. 46க்குள்ள அடி எடுத்து வச்சுட்டோம். கடந்த காலம் கணக்கில் இருக்கிறது என்னிடத்துல. நாம் எதிர்காலத்தை நமக்காக தாவமைத்துக் கொள்வோம், அதற்காக நாம் மாறுவோம் என்ற எண்ணம் வந்தால் உண்மையில் இந்த ஹதீஸ் நம்மை தாக்கி விட்டது என்று பொருள். ஏன் தெரியுமா? அந்த ஹதீஸோட சேர்த்து தான் சொல்றாங்க, பாதுரு பில் அமாலி, உடைய அறங்களிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள், அதில் அக்கறை எடுங்கள். சுத்னன் கத்இல் லைலில் முஸ்லிம் யுஸ்பிஹு الرجل مؤمنا ويمسي كافر ويصبح الرجل مؤمنا ويمسي كافرا.
உங்களை சூழ உள்ள குழப்பங்கள் இருக்கிறதே, அது கார் இருள் சூழ்ந்த இருளை போன்று உங்களை கவ்விக்கொண்டிருக்கிறது. கார் இருள் சூழ்ந்த இருளை போன்று இந்த ஃபித்னாக்கள், இந்த குழப்பங்கள் உங்களை கவ்விக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல ஒரு மனுஷன் காலையில முஸ்லீமா இருப்பான், சாயந்தரம் காஃபிர் ஆகிறான். காலையில காஃபிரா இருக்க இருக்கிறேன், சாயந்தரம் முஸ்லீம் ஆயிடுறான். அந்த ஹதீஸை முடிக்கும் போது இப்படி சொல்றாங்க, இந்த உலகத்து அற்ப கிரயங்களுக்காக மார்க்கத்தை விற்கக்கூடியவர்களாக மாறி விடுவார்கள். முஸ்லீம்கள் நிறைய பேர் அப்படி மாறிட்டாங்க. மார்க்கத்தை இந்த கேவலம் உலகத்து பொருளாதாரத்துக்காக விற்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். நான் வெளியே உள்ளவங்களை சொல்லல, இங்க இருந்து ஒரு காலத்துல அங்க ஃபாத்தியா ஓதுன ஆலிம்சாக்களையும் குரான் வசனங்களுக்கு விளக்கம் சொல்லாத ஆலிம்சாக்களையும் வித்து பழைக்கிறீங்க குரான்னு சொன்ன ஒரு கூட்டம், ஏகத்தோடு பேசின ஒரு கூட்டம், இன்னைக்கு இங்க இந்த உலகத்து அற்ப மனிதர்கள் தரக்கூடிய சொற்ப ஆதாயங்களுக்காக மார்க்கத்தின் விழுமியங்களை சாதாரணமாக விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார். நாம் ரொம்ப பரிதாபகரமான காலத்தில் இருக்கிறோம். காரணம், நம்மை சூழ உள்ள குழப்பம் நம்மை எதில் இருப்பது என்பதை தெளிவுபடுத்த முடியாத நிலைக்கு மாற்றி இருக்கிறது. நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. நாம் நம்மை முஹாசபா கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது நாம் நம்மை சுயமாக கேள்வி கேட்போமோ நம்மை பிறர் கேள்வி கேட்க வேண்டியது அவசியம் இருக்காது. நாம் நம்மை சுயமாக மதிப்பீடு செய்ய தயங்கும் காலமெல்லாம் நிச்சயமாக நம்முடைய எதிர்காலம் நல்ல எதிர்காலமாக இருக்காது. இறைவன் நல்ல எதிர்காலத்தை அடையக்கூடிய மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கிறோம். பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் ونفعني وإياكم بذكر الحكيم أقول ما تسمعون أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه من كل ذنب إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. அன்பிற்குரியவர்களே, நான் முதலில் சொன்ன வசனம் சூரத் ஹஷ்ருடைய 18வது வசனம். 19வது வசனத்திலே இறைவன் இப்படி சொல்கிறான், வலா தக்கூனு கல்லதீன நசுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்து எவர்கள் இருந்தார்களோ அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இல்ல நமக்கு சொல்றான், விசுவாசிகளுக்கு சொல்றான், வலா தக்கூனு கல்லதீன நசுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்திலே எவர்கள் இருந்தார்களோ அவர்களை போன்று நீங்கள் இருந்து விடாதீர்கள். ஃபன்சாஹும் அன்ஃபுஸஹும், அவர்கள் அல்லாஹ்வை மறந்து இருந்ததனால் அல்லாஹ் அவர்களை மறக்க செய்து விட்டான். அவர்களை அல்லாஹ் மறக்க செய்து விட்டான். உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், இவர்கள்தான் பாவிகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவிகளுக்கு சுருக்கமாக கட்டியம் சொல்கிறான். தன்னை மறந்தவர்கள், தன் நிலையை மறந்தவர்கள். ஏன் அவர்கள் தன்னையும் தன் நிலையும் மறந்தார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வை மறந்தார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் எல்லாம் ஏகத்துவவாதிகள். கொள்கையை விளங்கியதனால்தான் தலையில் இருக்கக்கூடிய தொப்பியை கலட்டி விட்டோமோ என்னவோ அதே போன்று கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் காலத்தின் போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கிய கத்தி போன்று அடிப்படையை விட்டு நகரக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. நான் இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் பேசுகிறேன். தயவு செய்து இதை சிந்தனை சரத்தையோடு உங்களுடைய மனங்களிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு சொல்கிறேன். கடந்த 15/7/2024 மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய மதுரை பெஞ்சில் ஒரு தீர்ப்பு, 21 ஆர்டர், வரிசையாக 21 ஆர்டர் ஒரு நீதிபதி இஷ்யூ பண்றாரு. அந்த இஷ்யூ எதற்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல நம்ம பக்கத்துல இருக்கிற இந்த பள்ளிவாசல்ல பாரம்பரியமா ரொம்ப காலமா செஞ்சுக்கிட்டு பஜார்ல போய் அந்த சப்பரத்தை போட்டு அவங்கள வம்பிழுத்து ஒரு கட்டத்துல அது இழுத்து மூடப்பட்டது இல்லையா சட்டம் ஒழுங்கு என்று. இதே மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை
நம்முடைய பழைய மாவட்டம் நெல்லை மாவட்டத்தில் ஏர்வாடியில் இருந்து அது ஒரு வழக்காக ஏறத்தாழ ஒரு 12-13 ஆண்டு காலங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டிலேயுமே அந்த பஞ்சா, அந்த சப்பரம், அந்த ஊர்வலம், அந்த சந்தனக்கூடு, அது சார்ந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்று மேன்மை மிக்க நீதிமன்றம் தொடர்ச்சியாக தடை செய்து கொண்டே வந்தது. ஆனால் இந்த ஆண்டு ஒரு நீதிபதி அந்த தடைகள் அனைத்தையும் நீக்கமற அது செயல்பட நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வரிசையாக 19 ஆர்டர்ல அதுக்குரிய நியாயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு 20வது ஆர்டர்ல சொல்றாரு, இதை எல்லாவற்றையும் வேண்டாம் என்று சொல்லும் கூட்டம் தௌஹீத் குரூப்ஸ், there are online to God, அவர்கள் எல்லோரும் நேரடியாக கடவுளோடு தொடர்பு இருப்பவர்கள். வாசகம் அதுல வர வாசகம் அனுப்புறேன், இவர்கள் நேரடியாக கடவுளோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள். வேறு ஆட்கள் கடவுளுக்கு இடையில் தொடர்பில் தேவையில்லை என்று வாதிடக்கூடியவர்கள். இவர்களால் தொடுக்கப்பட்ட இந்த வழக்கை தள்ளுபடி செய்து கடந்த ஆண்டுகளுக்கு முந்தைய காலங்களிலே நடந்தது போன்று பஞ்சா, ஒரு சந்தனக்கூடு, அதற்காக அடிக்கப்படும் மேள தாளங்கள், அதற்காக ஒலிக்கப்படும் இசைகள், இது அனைத்தும் எஞ்சிய 5 ஜமாத்காரர்கள், அங்க இருக்கக்கூடிய எஞ்சிய 5 ஜமாத்து பெட்டிஷனர், அதுக்கு ஒருத்தர் பொறுப்பேற்று அந்த பெட்டிஷனை போடுறார். அவர்கள் அனைவருக்கும் ஃபேவராக நாங்க தாரோம் இந்த தீர்ப்பை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, யார் இதை உங்கள் அளவில் உங்களுடைய பிலீவ்ஸ், உங்களுடைய நம்பிக்கை என்று ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் இன்டோர் ஆஃப் யுவர் ஹோம்ஸ், உங்களுடைய வீட்டுக்குள்ள உட்காந்துக்கணும், வெளியே வந்து நீங்க இது கூடாதுன்னு சொல்லக்கூடாது. யோசிக்கணும் எந்த காலத்துல இருக்கும் அப்படின்னு. நான் தௌஹீத்வாதிகளுக்கு தான் திரும்ப சொல்றேன், ஏர்வாடி வழக்குல மேன்மைக்கு நீதிமன்றம் தரக்கூடிய தீர்ப்பு, நீங்க ஆடலாம், கொண்டாடலாம், சந்தனத்தை பூசிக்கலாம், மேளதாளம் அடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா இந்த எல்லாத்துக்கும் எதிராக போனது ஒரே ஒரு குரூப், அவங்கள தௌஹீத் குரூப் அப்படின்னு செப்பரேட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 5 ஜமாத்தையும் ஒன்றாக்கி அவங்க எல்லாரும் அதை அவங்க நம்பிக்கையாக ஏற்று செயல்படுறாங்க. இந்த நம்பிக்கைக்குள் நீங்கள் தலையிடக்கூடாது. என்ன விளங்குது நமக்கு? நீதிமன்றம், காவல்துறை, இங்க இருக்கக்கூடிய எல்லாமும் பெரும்பான்மைவாதம் பேச துவங்கினாலோ அல்லது இங்க இருக்கக்கூடிய சூழலை கவனத்தில் கொண்டு நாங்கள் தீர்ப்பு வழங்க முயற்சித்தோம் என்று சொன்னாலோ யாரும் அதை தவறு, குற்றம், அவர் செஞ்சிருக்க கூடாது தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. நல்லா விளங்கிக்கணும், நம்முடைய இடத்தை நம்ம விளங்கிக்கணும், சொல்ல முடியாது. ஆனா நாம் நம்மை கேள்வி கேட்டுக் கொள்ளலாம். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் தனி பள்ளிகளை கொண்டுட்டீங்க, தீர்ப்புல 20வது அம்சத்துல இருக்கு, உங்க எல்லாருக்கும் தனி மாஸ்க் இருக்கு, தௌஹீத் மாஸ்க், நீங்க உங்க கொள்கை தான் சரின்னு சொல்லி பொது சமூகத்திலிருந்து விலகிட்டீங்க. அப்படி விலகும் போது பொது சமூகம் கொண்டாடுறதுலயே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார் நீதிபதி. நம்ம கேள்வி நம்மளை சுயமா கேட்கணும். வல்லாஹி வெட்கத்தோடு சொல்கிறேன், கேவலத்தோடு சொல்கிறேன், தௌஹீத்வாதின்னு சொல்லக்கூடியவன் ஒரு காலத்துல 20, 21, 23 வருஷத்துக்கு முன்னால வீரியமாக இருந்தவர்கள் இன்னைக்கு தன்னுடைய சொந்த பிள்ளைய, தன்னுடைய சொந்த பையனை இந்த கொள்கையில வார்க்க முடியாத அளவிற்கு இழிவான நிலையில இருக்கலாம். வெளியே போய் போராடுறதுலாம் இருக்கட்டும், அதெல்லாம் அந்த பக்கம் வச்சுக்கிடுவீங்க. முடியுமா முடியாதா, அவங்கள்ட்ட போய் சண்டை போட முடியுமா, கொள்கைக்காக களங்காண முடியுமா, போராட முடியுமா, எல்லாம் ரெண்டாவது. உன் சொந்த பையனுக்கு உன்னால சுன்னாவின்படி நடத்த முடியல, உன் சொந்த மகளுக்கு உன்னால இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய, அப்ப ஏன் ஜமாத்து புதுசா தேவையில்லை, அவங்க கூட இருந்திருக்கலாமே, எல்லாம் ஒண்ணு தானங்க, சவானா இருக்கும், இந்த பிரச்சனை இல்லை. நாம தனியே வந்தோம் அப்படின்னா குர்ஆனும் சுன்னாவும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுக்காக வந்தோம். அப்படி வந்த பிறகும் உங்களால இந்த வட்டத்திற்குள்ள உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க முடியவில்லை என்றால் கொஞ்சம் தீவிர ஆலோசனையில் நாம் இருக்க வேண்டும். நாம இன்டென்சிவ் கேர்ல இருக்கிறோம். இப்போ ரொம்ப 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 நிலைமை மோசம். கொள்கையை ஊருக்கெல்லாம் போய் சொல்றதுல எல்லாம் எந்த அர்த்தமும் இல்லை. அவன் எதிரி குராஃபியும் முஷ்ரிக்கும் நம்மளை ரொம்ப சாதாரணமா வசைபாடக்கூடிய நிலைமை இருக்கு. நல்லா இருக்கு, நீங்க சொல்லாதீங்க அதை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கு. ஏன்னா ஷிர்க்ல இருக்கக்கூடியவங்க இந்த செண்ட மேளங்கள் முழங்க சந்தனத்தை பூசிக்கொண்டு ஆலி ஐசா ஆடி என்ன ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் சப்பரம் எடுக்கக்கூடியவர்கள், ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் 2 பேர்ல சப்பரம் எடுக்கக்கூடியவர்கள்.
5 தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள். நான் ஓப்பனா சொல்ல, 5 தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள். பஞ்சாவுடைய கான்செப்டே அதை தாங்க. முஹம்மது, அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் 5 தெய்வங்களை வணங்கும் கான்செப்ட் தான் பஞ்சா கான்செப்ட். அதை அவன் செஞ்சா உனக்கு என்னன்னு நீதிமன்றம் கேட்குன்னா நீதிமன்றம் தெளிவா தான் கேட்டுச்சு, பிரேயர் படி. ஆனா பிரச்சனை என்ன, இப்படிப்பட்ட ஒரு பெரிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சமுதாயத்தோடு களமாடி இது தப்புன்னு சொல்லக்கூடிய தௌஹீத் சமுதாயம் இல்ல, அமைதியா ஒதுங்கி இருக்கு. அதுக்கு கூப்பிட்ட ஆள் இல்ல, அதை போய் பேசுறதுக்கு ஆள் இல்ல, அதை எதிர்த்தரப்புல விவரம் இல்லாம பின்பற்றக்கூடிய மக்கள்கிட்ட களமாடி குறைந்தபட்சம் இது தவறு என்று சொல்லக்கூடிய கொள்கைவாதிகளுடைய கூட்டத்தை காணும். எல்லாருக்கும் இந்த உலகம் துன்யா ரொம்ப பெருசா போச்சு, துன்யா ரொம்ப பெருசா போச்சு. ஒரு சிலர் சில நேரத்தில் நம்முடைய சகோதரர்கள் கேள்வி கேட்கிறாங்க, எனக்கு சந்தோஷம் தான் கேள்வி கேட்கறது. கேள்வி கேட்டா அதுல தெளிவடைவாங்க, சந்தோஷம் தான். நமக்கு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு காலம் இந்த அடிப்படை விஷயம் கூட ஏன் தெரியாம இருந்துட்டீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு நிலவரம். ஏன் அப்படின்னா அதை படிக்கவோ அதை தெரிஞ்சுக்கவோ இதான் கொள்கை, இதுக்கு தான் வாழணும், உயிரை விட்டா இதுக்கு தான் உயிரை விடணும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில் நாம் இப்பொழுது இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி வாழ துவங்கிட்டோம் தெரியுமா? இந்த பாசிசத்தை பேசக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய அடிவருடிகளிலும் ஒருவன் சொன்னது என்னுடைய சிந்தனையில் இருக்கிறது. யார் என்று நான் சொல்வதற்கு இல்லை. நாங்கள் இந்திய முஸ்லிம்களை ஏற்றுக்கொள்கிறோம், அரபு நாட்டில் இருந்து வந்த இஸ்லாமை பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. ஸ்டேட்மெண்ட், பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்ல வராத, இங்க இருக்கக்கூடிய இந்த பஞ்சாவை எடுத்து கொண்டாடு, சந்தனத்தை பூசு, மேளத்தை அடி, தாளம் கொட்டு, அதை வச்சு உன் பிள்ளைகள் எல்லாம் இந்த அனாச்சாரங்களில் ஈடுபடுவாங்க, கஞ்சா அபீன் அல்லது கொத்தமட்டின் என்ன இளவலாம சொல்றாங்களே, அது மாதிரியான மோசத்துக்கு அடிமையாகுவார்கள் என்றால் அவங்க அப்படியான முஸ்லிம்கள் எங்களுக்கு வேணும். எந்த முஸ்லிம் வேண்டாம். அல்லாஹ் சொன்னா, ரசூல் சொன்னாங்க, ஈமான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்குன்னா இன்னைக்கு அது சரின்னு விளங்கி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் எந்த புரிந்துணர்வும் இல்லாம தன்னுடைய பிள்ளைகளை அதற்காக வார்க்காம அதற்காக தன்னுடைய மனைவி மக்களுக்கு ஒழுக்கமோ பயிற்சியோ அல்லது கல்வியோ கொடுக்க தயார் இல்லாத ஒரு கூட்டம் இங்க இருக்குன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை காப்பாற்றணும். விளங்கிக்கோங்க, அல்லாஹ்வுடைய வேதனை இந்த உலகத்திற்கு வரும் என்றால் நல்லவர்கள் தீயவர்கள் என்று பார்க்காமல் எல்லோருக்கும் விழும் அடி. ஆனால் அது நல்ல எண்ணத்தோடு, நல்ல ஒழுக்கத்தோடு, நல்ல மனைவி மக்களோடு, நல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய பார்ப்போடு நாம் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய சமூகத்தை நடத்திக்கிட்டு போனா குறைஞ்சபட்சம் எழுப்பப்படும் பொழுது அவர்களுடைய எண்ணங்களின்படி எழுப்பப்படுவார்கள் என்று சொன்ன இடத்துக்காவது வருவோம். இல்லைன்னா என்ன தெரியுமா நடக்கும்? இந்த குற்றங்களுக்கெல்லாம் மௌன சாட்சிகளாக மறுமையில் நம்ம வந்து நிற்க வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும். அதனால சகோதரர்களே, கடந்த காலம் கடந்துருச்சு, எப்படி போச்சுன்னு யோசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அல்லாஹ் கணக்கு கேட்க போறான். ஆனா எதிர்காலம் நமக்கு முன்னால இருக்கு, மாறுங்க. ஒரு சமூகம் தங்களை தாங்களாக மாற்றிக்கொள்ளாத வரையிலும் ஒரு காலமும் அல்ல அவர்களை மாற்றுவதில்லை. தருதலைகளை பிள்ளைகளா பெத்து வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல காலில் விழுந்து என் பிள்ளைக்கு 5 நாள்ல விசா இருக்கு, வேற வழி இல்ல, அவனை நீங்க போதை கேஸ்ல இருந்து விட்டுருங்கன்னு சொல்லக்கூடிய முன்னாள் ஏகத்துவவாதிகள் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கேவலம். நேரா போய் பேசிட்டு வந்ததுனால சொல்றோம், வருத்தமா இருக்கு. ஏன்னா தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்துல அக்கறை எடுக்காத ஏகத்துவவாதிகள், தன்னுடைய கொள்கையில தாம் பிள்ளை இருக்கணுங்கிற எண்ணம், தாம் மனைவி மக்கள் இருக்கணும்னு எண்ணம் இல்லாத ஒரு புதிய நவீன கூட்டம் உருவாகி இருக்கிறது என்றால் இது மிக ஆபத்தான கட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். தயவு செய்து மாறுங்க. நம்ம மாறல அப்படின்னா சமுதாயமும் சூழலும் நம்மை மாற்றும். அப்பொழுது நாம் கை செய்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் மாற வேண்டிய ஒரு தேவை இருக்கும். நம்ம ஜமாத் குர்ஆனையும் சுன்னாவையும் நிலைநாட்டுவதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது, அதை பிரச்சாரம் செய்வதற்குத்தான் உருவாக்கப்பட்டது, அதன்படி வாழ்வதற்காகத்தான் இங்கே ஒரு களம் கண்டு இதற்காக ஒரு தனி அமைப்பு அல்லது தனி பள்ளி காணப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதுல உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய அபிவிருத்தியான எதிர்கால திட்டங்களையும் கவனத்துல கொண்டு முறையிடுங்க. கவனம் கொண்டு அடுத்த நகர்வுகளுக்கு நகருங்க. அப்படி இல்லைன்னா நாமும் நம்முடைய மனைவி மக்களும் எதிர்காலத்தை தொலைக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இழிவான சூழலில் இருந்து நம்ம எல்லோரையும் காப்பாற்றி அருள் செய்வானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா லா துஆഖிذنا இன் நஸீனா வஅக்தஅனா. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين.
اللهم أعز الإسلام والمسلمين وذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.